ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடி தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். நாம் எல்லோரும் அன்பு மக்களே, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை நாம் எல்லோரும் இந்த மாலை நேரத்திலே அந்த அருமையான குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த தாயினுடைய திருத்தலத்திலே கூடி வந்திருக்கிறோம். என்னை மகிமை செய்ய செய்ய உங்களை ஆசீர்வாதங்களாலே நிரப்புவேன் என்று சொன்ன அந்த தெய்வத்தை முதல் வியாழக்கிழமை நாம் எல்லோரும் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு அந்த கடவுள் நமக்காக குழந்தையாக பிறந்தார் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் அந்த கடவுளை மனதார மகிமைப்படுத்துவோம். நாம் மகிமைப்படுத்த நாம் வளர்ச்சி பெறுகிறோம். நமது குடும்பங்கள் உயர்வு பெறுகிறது, நமது பங்கு உயர்வு பெறுகிறது. எனவே அந்த தெய்வத்தை மனதார நன்றி உணர்வோடு நினைத்து நம் மனக்கண் முன் அந்த குழந்தை இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தி அவரை மனதார போற்றி புகழ்ந்து துதித்து நன்றி உணர்வோடு தொடக்க பாடலை உணர்ந்து பாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். தொடக்க ஜெபத்தை நம்ம எல்லோரும் உணர்ந்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, அந்த அக்கறையினால் தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். எல்லோரும் அமருவோம். புதிய ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை 7ஆம் தேதி
அற்புத குழந்தை இயேசுவின் 565வது வாரத்தில் வந்த விண்ணப்ப கருத்துக்கள். அற்புத குழந்தை இயேசுவே, உமது அருளால் இந்த புதிய ஆண்டிலே வேலை கிடைக்க ஆசீர்தாரும். மனம் திருந்தி இந்த புதிய ஆண்டிலே வாழக்கூடிய அருளை கொடும். இறை பணி செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை தாரும். உடல் சம்பந்தமான மன சம்பந்தமான நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும். நினைத்த காரியங்கள் இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற வேண்டும். கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும். நல்லபடியாக ஆண் குழந்தை பிறக்க ஆசீர்தாரும். தொழில் வியாபாரம் விவசாயம் வளர்ச்சி பெற வேண்டும். விவசாயிகள் டெல்லியில் நடத்துகிற அந்த போராட்டம், உரிமைக்கான போராட்டம் வெற்றி பெற்று விவசாயிகள் நலன் பெற வேண்டும். தீய பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும். குடிப்பழக்கத்திலிருந்து மக்கள் மனம் திரும்ப வேண்டும். சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். திருமண காரியம் நடக்க வேண்டும். கவலைகள், கலக்கங்கள், குழப்பங்கள், பய உணர்வுகள் நீங்க வேண்டும். புதிய ஆண்டிலே குழந்தை இயேசு உமது ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும். புதிய வீடு கட்டுவதற்கான உதவி கிடைக்க வேண்டும். இடம் நல்ல விலைக்கு விற்று கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும். திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்று இந்த விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. இந்த விண்ணப்பங்களையும் நமது விண்ணப்பங்களையும் குழந்தை இயேசு பாதத்தில் இந்த முதல் வியாழக்கிழமை ஒப்பு கொடுத்து அன்னையின் பரிந்துரையை கேட்டு பாவிகளாய் எங்கள் வேண்டுதலை கேட்டு நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு மன்றாடுவோம். நன்றி அறிதல். பெண் குழந்தை தந்ததற்கு நன்றி. நல்ல முறையில் ஆபரேஷன் வழியாக அற்புத சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி. நல்ல முறையில் திருமணம் நடந்ததற்கு நன்றி. திருமண தடைகளை நீக்கியதற்கு நன்றி. வயிற்று வலியை குணமாக்கியதற்கு நன்றி. சிறுநீர் தொற்றை குணமாக்கியதற்கு நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஒரு சில நன்றி கடிதங்களை வாசிக்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, என் அக்காவினுடைய திருமணம் நல்ல முறையிலே தடைகள் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வந்து இந்த திருத்தலத்திலே மன்றாடினேன். தாயின் வேண்டுதலை கேட்டு அற்புத குழந்தை இயேசு நல்ல முறையிலே திருமணத்தை நடத்தி ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தர வேண்டும் என்றும் இந்த திருத்தலத்திலே வந்து குழந்தை இயேசு விட வேண்டினேன். அன்னையின் பரிந்துரையாலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதற்காக நன்றி குழந்தை இயேசுவேன்னு குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்துறாங்க. அற்புத குழந்தை இயேசுவே, எனது மகள் மனதிலே நீர் இறங்கி அவரது மனதை மாற்றி திருமணம் நடப்பதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று உமது நவநாளிலே வந்து கண்ணீரோடு நான் வேண்டினேன். என் வேண்டுதலை நீர் கேட்டீர். என் மகள் மனதிலே நீர் இறங்கி அவள் மனதை மாற்றி திருமணம் நடக்க சம்மதித்ததற்கு கோடான கோடி நன்றி நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. கோடி அற்புதங்களை செய்யும் அற்புத குழந்தை இயேசுவே, நன்றி உணர்வோடு சாட்சியாக உங்களுக்கு இதை எழுதுகிறேன். நீங்கள் நோயாளிகள் மத்தியிலே பல அற்புதங்களை செய்து நோயை குணப்படுத்தி இருக்கிறீர். அதுபோல எனக்கு இடது பக்க வயிற்று வலியும் சிறுநீர் தொற்றும் ஏற்பட்டு அந்த நோயினாலே நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். மருத்துவமனைக்கு அடிக்கடி கடந்த 3 மாதமாக போய் சுகம் கிடைக்கவில்லை. நீங்கள்தான் குணப்படுத்தும் மருந்து என்பதை நான் பிறகு உணர்ந்து உமது மகிமையை அறிந்து இந்த திருத்தலத்திற்கு வந்து கண்ணீர் விட்டு வேண்டினேன். இந்த நோயை அற்புதமாக குணமாக்க வேண்டும் என்று, நிறைய மருத்துவராக மருந்தாக வர வேண்டும் என்று, இவ்வளவு மருத்துவர்களை பார்ப்பதற்கு உங்கள் அன்பு கருணையை உணர்ந்து உம் பாதத்திலே தஞ்சமடைந்தேன். கடைசியாக இங்கு வந்த பிற்பாடு நான் மருத்துவ சோதனை செய்து பார்த்தேன்.
மருத்துவ சோதனையிலே எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை என்று மருத்துவர் கூற வைத்தீர். அற்புதமாக சுகமாக்கினீர். நிறைய மருந்தாக எனக்கு வந்தீர். என் மனதிலே அப்போது அவ்வளவு மகிழ்ச்சி. அஞ்சாதே, நான் என்று உன்னோடு இருப்பேன், நீர் என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற இறை வார்த்தைதான் என்னை குணப்படுத்தியது. எங்கள் குடும்பம் முழுவதும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. ஏசப்பாவிற்கு, குழந்தை இயேசுவுக்கு கொடான கொடி நன்றிகள். அப்பா, இதுவரை என் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றிப்பா. 2 வருடத்திற்கு முன்பு எனது 2வது ஆண் குழந்தை பிறந்து இறந்து விட்டது. அப்போது உங்க சன்னதிக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதேன். அப்ப ஃபாதர் சொன்னாங்க, அடுத்து உனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்க வேண்டும் என்பது அவரது விருப்பமாக கூட இருக்கலாம், கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே என்று கூறினார். இப்போது எனக்கு அந்த குழந்தை இயேசுவினுடைய அருளாலே, ஆசிராலே அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்து குழந்தை இயேசுவை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடான கோடி நன்றி நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. இவங்களோடு சேர்ந்து நாமும் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருப்போம். எல்லா நன்மைகளுக்கும் குழந்தை இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துவோம் எல்லோரும். இப்பொழுது நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு நன்றி உணர்வோடு அனைத்து விண்ணப்பங்களை வாசித்த அனைத்து விண்ணப்பங்களையும் தாயின் பரிந்துரையை கேட்டு புதுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவரது புதுமை நிறைந்த ஜெபத்தை எல்லாரும் தெய்வ குழந்தையை நோக்கி நம்பிக்கையோடு சொல்லுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களிலே உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மினிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை எல்லாம் அளித்தருளுமாறு இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். நாம் எல்லோரும் எழுந்திருந்து ஒரு தாய் தேற்றுவது போல இந்த புதிய ஆண்டு முழுவதும் எங்கள் எல்லோரையும், எங்களது குடும்பங்களை, எங்களது பங்கையும் தேற்றுங்கப்பா, ஆசீர்வாதங்களால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி அந்த தெய்வ குழந்தையை நோக்கி பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் குழந்தை இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் குழந்தை இயேசு இந்த புதிய ஆண்டு முழுவதும் தெய்வமே எங்களை மார்போடு அரவணைத்து மனக்கவலைகளை எல்லாம் இறக்கி வைங்கப்பா, மனபாரங்களை இறக்கி வைங்க ஆண்டவரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் குழந்தை இயேசு
எங்களுக்காக குழந்தையாக பிறந்த தெய்வமே, எங்கள் எல்லோருடைய கரங்களை, என் மக்களுடைய கரங்களை பிடித்து விழுந்து கிடக்கிற எமது மக்களை எல்லா வகையிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் உயர்த்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் குழந்தை இயேசு தேற்றுவார். உங்களை நம்பி வந்திருக்கிற உமது மகளோட பேசுங்க, மகனோட பேசுங்க. மகளே, மகனே, உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த புதிய ஆண்டுல உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் குழந்தை இயேசு தேற்றுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசுவினுடைய அருளும் கடவுளுடைய கருணையும் தூய ஆவியாருடைய நட்புறவும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு மக்களே, புதிய ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை அவருடைய குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நிச்சயமாக உயர்த்துவார். இந்த புதிய ஆண்டு முழுவதும் வேண்டிய ஆசீர்வாதங்களை அவரது குழந்தை பருவத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்களுக்கு தந்து உங்களை எல்லா வகையிலும் வழிநடத்தி உயர்த்துவார். உங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பீடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவிடம் உங்கள் பலவீனங்கள் குற்றங்களை நினைத்து அந்த இரக்கமுள்ள தெய்வத்தின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை நல்ல வாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்துச் செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தாய் உள்ளம் கொண்டு இறைவாம், உமது திருமகனான அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த இந்த ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை உமது தாயினுடைய திருக்கோவிலுக்கு வந்திருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருமையா. பெத்லகேம் ஊரிலே பாலகனாக பிறந்த அற்புத குழந்தை இயேசு எங்கள் எல்லோரையும் மலரச் செய்யும் அன்பையும், உலகத்தையும் எங்களையும் இளிரச் செய்யும் ஒளியையும் கொணர்ந்து வந்தார். அந்த அற்புத குழந்தை இயேசுவின் வல்லமையின் மாட்சிமையின் ஆதரவால் நாங்கள் எல்லோரும் அற்புத சுகத்தை பெறவும், மனமாற்றம் அடையவும், புதிய ஆண்டிலே எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களாலே நாங்கள் நிரப்பப்படவும், மீட்பின் திடமான நம்பிக்கையையும் முடிவில்லாத இன்பத்தையும் நாங்கள் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமான அற்புத குழந்தை இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 19. மீண்டும் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 4.
அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவார். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகளை நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நாம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகே செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கன்னி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனே கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. பொங்கி வரும் பொன்னி நதி போல இங்க தங்கமே தரணி வந்தாயோ. தேனுதிரும் புது மலர் போல அன்பு அன்னை மடி தவழ வந்தாயோ. மன்னவா மன்னவா மாட்டுக்குடிலில் வந்து வா. செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்து வா. மன்னவா மன்னவா மாட்டுக்குடிலில் வந்து வா. செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்து வா. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகே செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. உலகம் மலர்ந்ததே இருளும் விலகியதே. இரவும் இரவில் முடிந்ததே இதயம் விடுகின்றதே. ஒளியில் உலகம் மலர்ந்ததே இருளும் விலகியதே. இரவும் இரவில் முடிந்ததே இதயம் விடுகின்றதே. மன்னவனே மாபரணே மண்ணில் வந்த வண்ண நிலவே. மரகதமே மாணிக்கமே மங்காத மணி விளக்கே. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகே செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு.
கனிந்ததே, வாழ்வு வழிகிறதே. ஞானம் எல்லாம் மகிழ்ந்ததே, வானம் பொழிகிறதே. காலம் இனிதாய் கனிந்ததே, வாழ்வு வழிகிறதே. ஞானம் எல்லாம் மகிழ்ந்ததே, வானம் பொழிகிறதே. கனியமுதே கற்பூரமே, கார்கால மலர்வனமே, சின்னவனே சிங்காரமே, வானக சீதனமே. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியே செம்பவள பொன்னழகே, செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கன்னி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனே, கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. பொங்கி வரும் பொன்னி நதி போல இங்க தங்கமே தரணி வந்தாயோ, தேனுதிரும் பொது மலர் போல அன்னை மடி தவழ வந்தாயோ. மன்னவா மன்னவா மாட்டுக்குடிலில் வந்தவா, செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா. மன்னவா மன்னவா மாட்டுக்குடிலில் வந்தவா, செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா. Alleluia, 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 Alleluia. உம்மை மகிமை செய்ய செய்ய அருளும் ஆசி தரும் குழந்தை இயேசுவே. உம்மை மகிமை செய்ய செய்ய அருளும் ஆசி தரும் குழந்தை இயேசுவே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா நற்செய்தி பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 22 வரை. இயேசு தூய ஆவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார்.
எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டைச் சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு மக்களே, நான் இந்த திருப்பலிக்கு வருவதற்காக தயாரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர் வந்தார். வந்து ஒரு 5000 இப்பொழுது ஒரு 5000 கொடுத்து குழந்தை இயேசுவுடைய நவநாளிலே அன்னதானத்திற்காக சுவாமி இதை கொடுக்கிறேன் என்று சொன்னார், நன்றியின் அடையாளமாக. அப்பொழுது நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு குழந்தை இயேசு செய்தார், இந்த காணிக்கையை கொடுக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், அவர் டெலிஃபோன் காலனி திண்டுக்கல் பகுதியில் டெலிஃபோன் காலனிலிருந்து நான் வருகிறேன் ஃபாதர். நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். அந்த வீடு கட்டுவதற்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு குழந்தை இயேசுவுக்கிட்ட மாதாவுக்கிட்ட நான் வேண்டினேன், குழந்தை இயேசுவே நான் வீடு கட்ட போகிறேன், எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, இந்த வீடு கட்டுறதுனால எனக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்துடக்கூடாது. நிறைய பேர் வீடு கட்டின விற்பாடு பெரிய கடன் பிரச்சனையினால் சிக்கிக்கிறாங்க. பேங்கில் கடன் வாங்கி வட்டு கட்ட முடியாமல் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுவதை நான் கேட்டிருக்கிறேன். இவர் சொன்னார், நான் வீடு கட்டி எந்த ஒரு கடன் தொல்லையும் இல்லாமல் நான் சந்தோஷமாக அந்த வீட்டு பணியை நான் முடிக்கணும், குழந்தை இயேசுவே அதற்கு வேண்டிய எல்லா ஆசிரியும் அருளை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த கோவிலுக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து நான் மன்றாடி அவருடைய ஆசீரோடு மாதாவு எனக்காக வேண்டினாங்க. அந்த ஆசீரோடு வீட்டை ஆரம்பித்தேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல், கடன் பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல வீடு கட்டி நான் முடிஞ்சிட்டேன் ஃபாதர். அதனுடைய நன்றியின் காணிக்கை தான் இந்த 5000 ரூபாயை நான் அன்னதானத்திற்கு இங்கு வருகிற மக்களுக்கு அந்த புதுமை உணவுக்காக நான் தருகிறேன் என்று அவர் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த காணிக்கையை கொடுத்தார். ஆம் அன்பு மக்களே, அது எந்த மதத்தாராக இருந்தாலும் சரி, யார் எந்த இடத்திலிருந்து வந்தாலும் சரி, அவரை முழுமையா நமக்காக பிறந்திருக்கிற அந்த குழந்தை இயேசுவை முழுமையாக நம்பி அவரை முழுமையாக அன்பு செய்து அவரை முழுமையாக பற்றி கொண்டு நம்ம அவர் பாதத்தில் வேண்டுதலை வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதலை நிச்சயமாக குழந்தை இயேசு நிறைவேற்றுகிறார். அதனுடைய அடையாளம் தான். பல நன்றி கடிதங்களை வாசித்தோம். இந்த அருமையான சகோதரரும் அந்த குழந்தை இயேசுவை நம்பிக்கையோடு அவரை அன்பு செய்து அவர் பாதத்தில் விண்ணப்பம் வைக்கிறப்ப அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிற கடவுள் என்ற ஒரு அற்புதமான சாட்சி தான் இந்த சகோதரருடைய சாட்சி. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே அந்த பாலகனாக பிறந்த குழந்தையாக பிறந்த கடவுள் நமக்கு சொல்லுவது, இந்த வருடம் முழுவதும்
மகனே மகளே உனக்கு ஆசீர்வாதமான வருடமா இருக்கணும்னா தொழுகை கூடத்தில் இருந்த மக்களுடைய கண்கள் எப்படி என்னை கூர்ந்து பார்த்ததோ அது மாதிரி ஓ வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையணும்னா உமது கண்கள் என்னை பார்த்து கொண்டே நீர் வாழ வேண்டும். ஊனக்கண் மட்டுமல்ல, ஆத்தும கண்கள். அந்த ஆத்தும கண்கள் என்னை நோக்கிய ஒரு வாழ்வு இருந்துச்சுன்னா, அந்த ஆத்மா என்னை நோக்கிய ஒரு ஆத்மாவாக இந்த புதிய ஆண்டு முழுவதும் வாழ்ந்தா என்றால், அந்த ஆத்தும கண்கள், விசுவாச கண்கள் என்னையே பார்த்து நீ எல்லா செயலையும் நீ செய்தாய் என்றால் இந்த ஆண்டு உனக்கு வெற்றியின் ஆண்டாக அமையும், ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும், உனக்கு வேண்டிய எல்லா அருளும் கிடைக்கிற ஒரு ஆண்டாக அமையும். ஆம் அன்பு மகனே மகளே, அந்த தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் கண்கள் என்னை பார்த்தது போல மகளே உனது கண்கள், உனது குடும்பம், மகனே உனது கண்கள், உனது குடும்பம் என்னை நோக்கிய கண்களாக இந்த புதிய ஆண்டிலே வாழ்ந்து பார். உயர்வு 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 தான் உனக்கு வரும் என்று நம்மை பார்த்து அந்த அற்புத குழந்தை இயேசு பேசுகிறார். அதே தெய்வம் சொல்லுகிறார், என்னை பார்த்தவர்கள் அனைவரும் வெறுமனே போனது இல்லை. குருடன் கண்கள், ஆத்தும கண்கள் என்னை பார்த்தது. குருடாக இருந்த அவனுக்கு பார்வை கொடுத்து அனுப்பினேன். தொழுநோயாளுடைய கண்கள் என்னை பார்த்தது. அந்த தொழுநோய் நீங்கி நலமாக தலை நிமிர்ந்து சமூகத்திற்கே தலை நிமிர்ந்து நடக்க வைத்தேன். ஆசிரோடு போனான். 38 வருஷங்களாக படுத்த படுக்கையாக கிடந்தவன் அவனது கண்கள் என்னை பார்த்தது. 38 வருஷமாக வாழ்வு இழந்தவனுக்கு வாழ்வு கொடுத்து அவனை சுகப்படுத்தி அனுப்பினேன். மார்த்தாள் மரியாளுடைய கண்கள் கண்ணீரோடு என்னை பார்த்தது. அழுகி போன செத்து போன லாசருக்கு மீண்டும் உயிரை கொடுத்து அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை வர வைத்த கடவுள். மகனே மகளே, நீயும் என்னை நோக்கிய ஒரு வாழ்வு வாழ்ந்து பார். உன் கண் முன்னாடி என்ன வச்சுக்க, வேற எதையும் வைக்காத. உனக்கு எல்லா ஆசிரியையும் நான் கொடுப்பேன் என்று அந்த தெய்வ குழந்தை இன்னைக்கு நம்மை பார்த்து இந்த புதிய ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை நம்மை பார்த்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, அதே குழந்தை இயேசு சொல்லுகிறார், அந்த வாசகத்துடைய இறுதியிலே அவர் வாயிலிருந்து அருள் மொழிகள் வந்தது என்று. இன்றைக்கு குழந்தை இயேசு நம்மை பார்த்து சொல்லுவது, மகனே மகளே, எனது வாயிலிருந்து மக்களுக்கு உங்களுக்கு நான் அருள் மொழிகள் தான் வந்தது. என் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. எனது வார்த்தை உங்களுக்கு குணமளிக்கும் வார்த்தையாக இருந்தது. எனது வார்த்தை உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிற வார்த்தையாக இருந்தது. எனது வார்த்தை உனக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தையாக இருந்தது. நிம்மதியை கொடுக்கிற, சுகம் கொடுக்கிற, எல்லா ஆசிரியையும் கொடுக்கிற வார்த்தையாக மட்டுமே எனது வாயிலிருந்து அருள்மொழிகள் மட்டுமே, ஆசீர்வாத வார்த்தைகள் மட்டுமே வந்தது. மகனே மகளே, இந்த ஆண்டு முழுவதும் உனது நாவிலிருந்து நல்ல வார்த்தைகளையே நீ பேச வேண்டும். நல்ல வார்த்தைகள், பிறருக்கு அருளை கொடுக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். பிறருக்கு ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். பிறருக்கு சுகம் கொடுக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். பிறருக்கு தெம்பூட்டுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். பிறருக்கு பலத்தை கொடுக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். பிறருக்குடைய கண்ணீரை துடைக்கிற வார்த்தைகளை பேச வேண்டும். பிறரை பாராட்டுகிற, தட்டி கொடுக்கிற வார்த்தைகளை பேசி, ஓ வாயிலிருந்து, எனது வாயிலிருந்து வந்த வார்த்தை அருளை கொடுத்தது போல, ஆசிரியை கொடுத்தது போல, இந்த ஆண்டிலே உமது வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன் குடும்பத்துக்கு, உன் தெருவில், உன் பங்குல, உன் ஊரில் அருளையும் ஆசிரையும் சுகத்தையும் நன்மையையும் கொடுக்கிற, மன்னிப்பையும் கொடுக்கிற வார்த்தையாக மட்டுமே நீர் பேச வேண்டும், வாழ வேண்டும் என்றுதான் இன்றைக்கு குழந்தை இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே இந்த திருப்பலியில வேண்டுவோம், ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவே, எங்களது நாவிலிருந்து உம்மை போல அருள் மொழிகளை பேசக்கூடிய அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்க ஆத்தும கண்கள் உங்களையே நோக்கிய ஒரு கண்களாக, நாங்கள் எங்கள் குடும்பம், எங்கள் பங்கு முழுவதும் உங்களை நோக்கிய கண்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் கொடுங்க. அதன் மூலமா இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் அப்பான்னு சொல்லி அந்த தெய்வ குழந்தையை நோக்கி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசு நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பங்கையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
இயேசுவே உம் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே, இயேசுவே உம் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. கைமாறு நான் என்ன செய்வேன், என்னை காணிக்கை தந்தேன். கைமாறு நான் என்ன செய்வேன், என்னை காணிக்கை தந்தேன். இயேசுவே உம் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே, இயேசுவே உம் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. விண்மீன்கள் மொழி காணிக்கை, விண்தூதர் துதி காணிக்கை. விண்மீன்கள் மொழி காணிக்கை, விண்தூதர் துதி காணிக்கை. பொன்தூப வெள்ளை போலும் மூவேந்தரின் காணிக்கை. என் தேவா உன் பீடம் ஏற்பாய் என்னை காணிக்கை. இயேசுவே உம் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே, இயேசுவே உம் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. உடற்பொருளாவே காணிக்கை, உழைப்பதன் பயனும் காணிக்கை. உடற்பொருளாவே காணிக்கை, உழைப்பதன் பயனும் காணிக்கை. என்னிடையே உள்ளதெல்லாம் வைத்தேன் இங்கு காணிக்கை. என் தேவா மகிழ்வுடனே ஏற்பாய் என்னை காணிக்கை. இயேசுவே உம் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே, இயேசுவே உம் வருகை இறை அன்பதன் அர்ப்பணமே. அன்பு மக்களை, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை திருப்பலி மகிமையான தந்தைக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இன்றே பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான தெய்வமே, எம் மக்கள் எல்லோருடைய உழைப்பிற்கு வாழ்வனைத்திருக்கும் அடையாளமாக எமது மக்கள் உமக்கு கொடுக்கிற காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது திருமகனின் உடலாவு இரத்தமாக இவைகளை மாற்றும் உமது பேரன்பு எங்களையும் எங்கள் குடும்பங்களை உமக்கு மிகவும் உகந்த பிள்ளைகளாக மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் உள்ளங்களை இன்று மகிழ்ச்சியால் நிரப்புகின்றீர். கிறிஸ்துவை விளங்கும் அன்பை நாங்கள் அறிந்துள்ளோம்.
கடவுளின் மாட்சியை யாரும் கண்டதில்லை. எனினும் எம்மில் ஒருவராக அவரை காண்கின்றோம். காலங்களுக்கெல்லாம் முன்பே கிறிஸ்து உமது திருமகன். இருப்பினும் காலத்திற்குட்பட்டு இப்போது அவர் பிறந்துள்ளார். எல்லாவற்றையும் தன்பால் இழுக்கவும், படைகளுக்கிடையே ஒற்றுமையை புதுப்பிக்கவும், நாடிழந்து அழையும் அணுக்குலத்தை வானரசு அழைத்துச் செல்லவும் வந்துள்ளார். அதனால் மகிழ்ச்சியோடு நாங்கள் அவரை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானகத்தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை நிறைவாக பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த திருக்கிண்ணத்தை கையிலே எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தமது அன்பு சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் தகப்பனே உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். உமது பீடத்திலே ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியற்ற எங்களை இந்த ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை உமை மகிமைப்படுத்த அழைத்து வந்ததற்காக கோடான கோடி நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கெடுக்க போகிற எங்களை அக்கினி ஆவியினால எங்க பாவ நாட்டங்களை எல்லாம் எரித்து எங்களை பரிசுத்தமாக்கி அபிஷேகம் பண்ணி புது இதயம் கொண்டவர்களாக, குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக மாற்ற வேண்டுமென்று ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒடியனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது
திட்டம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதுமே விடுதலை பெற்ற மக்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பமான வாழ்வையும் எம் மீட்பரான இயேசு தெய்வத்தினுடைய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்களுக்காக குழந்தையாக பிறந்த தெய்வமே, உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த முதல் வியாழக்கிழமை உம் பாதத்திலே வந்திருக்கிற எங்கள் எல்லோருடைய பாவங்களை பார்க்காதீங்கப்பா. நாங்க எல்லாரும் உங்க மீது வச்சிருக்கிற அன்பு நம்பிக்கையை மட்டுமே பாருங்க சுவாமி. திரு அவையினுடைய நம்பிக்கையை பாருங்க. எல்லோருக்கும் திரு அவை முழுவதற்கும் உங்க அன்பையும் அருளையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக தாரும் சுவாமி. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பும் அருளும் அமைதியும் ஆசீரும் இரக்கமும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசு தெய்வம் நமக்கு தந்திருக்கிற அன்பையும் அமைதியையும் ஒருவர் ஒருவரை பார்த்து பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ குழந்தையாக பிறந்த தெய்வம் அப்பரச வடிவத்திலே நமக்கு உணவின் வடிவிலே எழுந்தருளி இருக்கிறார். நமக்கு அருமருந்தாக வந்திருக்கிறார். அன்பு மகனே மகளே, எனது உடலை நீர் சுவைத்து என்னையே நோக்கிய வாழ்க்கை வாழ வேண்டும். எனது உடலை சுவைக்கிற மகனே மகளே, எனது வாயிலிருந்து அருள்மொழிகள் வந்தது போல உனது நாவிலிருந்து எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளையே பேசுகிற நாவு உள்ளம் கொண்டவராக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிற தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திரு விருந்துக்கு வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு நிலையான வாழ்வை தருவதாக, நம்மிலே அன்பை வளர்ப்பதாக. ஆமென். இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா, என்னுள்ளம் முன்னில்லம் என் ஆத்மநாதா. இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா, என்னுள்ளம் முன்னில்லம் என் ஆத்மநாதா. என்னை பிரியாத என் ஜீவநாதா, இந்நாளும் இந்நாளும் நீர் என்னை ஆளும். இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா. நீரின்றி தோட்டத்தில் பூ பூக்குமோ, நீரின்றி என் நெஞ்சில் சுகம் தோன்றுமோ. வருக வருக இறை மகனே எனது நெஞ்சில் வருக, தருக தருக நிறைவுடனே உமது அன்பை தருக. நீரின்றி தோட்டத்தில் பூ பூக்குமோ, நீரின்றி என் நெஞ்சில் சுகம் தோன்றுமோ. நீ இல்லாமல் நான் இல்லையே, என் உணவாகவே எனதாகுமே. இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா, என்னுள்ளம் முன்னில்லம் என் ஆத்மநாதா. என்னை பிரியாத என் ஜீவநாதா, இந்நாளும் இந்நாளும் நீர் என்னை ஆளும். இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா. பிறரன்பில் நான் வாழ நீ சொன்னதே, என் வாழ்வில் நிறைவேற்ற எனில் வாருமே. வருக வருக இறை மகனே விரைவினிலே வருக, தருக தருக அன்பு எனும் ஜோதியினை தருக. பிறரன்பில் நான் வாழ நீ சொன்னதே, என் வாழ்வில் நிறைவேற்ற எனில் வாருமே. நீ இல்லாமல் நான் இல்லையே, என் உணவாகவே எனதாகுமே. இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா, என்னுள்ளம் முன்னில்லம் என் ஆத்மநாதா. என்னை பிரியாத என் ஜீவநாதா, இந்நாளும் இந்நாளும் நீர் என்னை ஆளும். இயேசுநாதா வாரும் ராஜாதிராஜா. அன்பு மக்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடனே சிறிய முதல் வியாழக்கிழமை, இந்த ஆண்டினுடைய முதல் வியாழக்கிழமை சிறிய தேர்ப்பவனி குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துகிற தேர்ப்பவனி நமது ஆலயத்தை சுற்றி, அன்னையினுடைய பழைய ஆலயத்தை சுற்றி வந்து குணமளிக்கிற அந்த நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். குணமளிக்கும் ஜெபம் செய்து அந்த நல்ல தெய்வத்தினுடைய குணமளிக்கு ஆசிரை பெறுகிற அந்த நிகழ்வு நடைபெறும். குணமளிக்கும் ஆசீர்வாதம் நிறைவு பெற்றவுடனே நமது ஆண்டு பெருவிழாவிற்கு குழந்தை இயேசுவின் கொடியை ஏற்றினோம். அந்த கொடியானது இறக்கப்படும்.
கொடி இறக்கிய உடனே எல்லோருக்கும் இனிப்புகள் எல்லோருக்கும் வழங்கப்படும். எல்லோரும் எல்லா நிகழ்வுகளிலும் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டுகிறோம். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான தகப்பனே, உம் திருமகன் இயேசுவினுடைய விலையில்லாத தூய உடலை மக்களுக்கு இந்த மாலை நேரத்திலே உணவாக தந்தீரே. அவரின் குழந்தை பருவத்திலே நம்பிக்கை கொண்டு அந்த குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த வந்திருக்கிற மக்கள் எல்லோரும் இந்த திருப்பலியினுடைய கனிகளை பெற்று மகிழச் செய்தருளும். எங்கள் மேல் அவர் வழியாக நீர் பொழிந்துள்ள எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்காக வரங்களுக்காக என்றுமே உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி கூற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராம் அற்புத குழந்தை இயேசுவின் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. அற்புத குழந்தை இயேசு என்றுமே உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.